திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி வட்டம் சர்க்கார் பெரியபாளையம் கிராமம் தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் உள்ள சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு ஆவுடை நாயகி அம்பாள் உடனமர் ஸ்ரீ சுக்ரீஸ்வர சுவாமி திருக்கோவிலில் 28ஆம் ஆண்டு திருவிளக்கு வழிபாடு ஆடி மாதம் 2ஆம் நாள் 18/7/25 வெள்ளிக்கிழமை காலை கணபதி ஹோம பூஜைகளோட அபிஷேக பிரியனுக்கு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெறும் நிகழ்வுகளை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். எக்ஸ்க்ளூசிவான கோயில் வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னா அவசியம் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மகா கணபதி பூஜை, கலசஸ்தாபனம், ருத்ர ஜபஹோமம், சுக்ரீஸ்வரர் ஆவுடை நாயகி அம்பாளுக்கும் 16 வித வாசனை திரவியங்களால் மகாபிஷேகம், கலசாபிஷேகம், மகா தீபாராதனை, திருவிளக்கு வழிபாடு வெகு விமர்சையாக நடந்தேறியது. 1008 பெண்கள் கலந்து கொண்ட திருவிளக்கு வழிபாடு பாருங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு எப்பவுமே தனி சக்தி இருக்குங்க. பகவான் 1008 பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் போது கட்டாயம் அந்த இடத்துல வந்து அந்த பக்தர்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தருவார். அதுலேயும் ஆடி வெள்ளி 1008 பெண்கள் திருவிளக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷங்க. இந்த திருவிளக்கு வழிபாடு செய்கிறதுனால திருமண தடை நீங்குதல், நோய் நொடி இல்லாமல் இருக்க, வியாபார தடைகள் நீங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு உண்டாகுதல், இந்த மாதிரி நிறைய கோரிக்கையோட இங்கே நிறைய பெண்கள் வந்து இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பெண்கள் அவங்க வேண்டின காரியம் நிறைவேறனால இந்த வருடமும் வந்து திருவிளக்கு ஏந்தி புதுசாக கோரிக்கையை வச்சு வழிபடுறாங்க. இந்த நிகழ்வுக்கான ஏற்பாடுகளை பரம்பரை அறங்காவலர்கள், ஊர் பொதுமக்கள் மற்றும் நண்பர்கள் சர்க்கார் பெரியபாளையம் எல்லாம் சிறப்பாக செஞ்சிருந்தாங்க. இந்த திருக்கோயிலுக்கு தமிழ்நாடு முழுவதும், ஏன் உலகம் முழுவதும் இருந்து தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து வேண்டிட்டு போகிறாங்க. வேண்டுதல் நிறைவேற்ற தினந்தோறும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் எங்கெங்கிருந்தோ இந்த கோயிலுக்கு வந்துட்டு இருக்காங்க. நீங்களும் வாங்க, உங்கள் குடும்பத்தோட குழந்தைகளோட உங்களோட கோரிக்கை எதுவோ பகவான்கிட்ட மன்றாடுங்க. கட்டாயம் இந்த திருக்கோயிலுக்கு வந்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றம், நல்ல நிகழ்வு நடக்கும்.